ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி அவளோட புருஷ வீட்டுக்கு போற வரைக்கும் அவளோட உலகமே அவளுக்குன்னு இருக்கிற அவளோட குடும்பம் தான். அப்பேற்பட்ட குடும்பத்தை சின்ன வயசுலயே ஒரு இன்சிடென்ட்ல பிரிஞ்சு ஒரு அனாதை மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறா. 10 வருஷத்துக்கு அப்புறம், சரியா 10 வருஷத்துக்கு அப்புறம் இழந்த இவளோட குடும்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா உயிரோட பார்க்க முடிஞ்சது என்னவோ இவளால அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மட்டும்தான். இவளோட கூட பிறந்த அக்கா அந்த நாட்டோட ராணியாக வேண்டிய ஒரு பொண்ணு. ஆனா பாவம், அந்த பொண்ணையே ஏதோ ஒரு கும்பல் கொன்னு இப்ப அரச குடும்பமே அவளோட பாடியை ஏதோ குப்பை மாதிரி இந்த இடத்துல வந்து வீசிட்டு போயிருக்கானுங்க. தன்னோட அப்பாவை ஒரு சிறை கைதியாக்கி தூக்கு தண்டனை அப்படிங்கிற பேர்ல அவரையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொல்ல போறானுங்க. வெளியே விட்டு வச்சிருக்கிற உங்க அம்மாவோட நிலைமையும் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல. பார்க்கவே ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திட்டு இருக்கானுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இழந்த தன்னோட குடும்பத்தை, அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாக்குற நம்ம ஹீரோயினால இது எதையுமே தாங்கிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த நாட்டோட அரசரை கொல்ல போறேன் அப்படிங்கிற லட்சியத்தோட அந்த அரசருக்கே ராணி ஆகிறதுக்காக அரண்மனைக்குள்ள போறா. ஆனா அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இறந்த இவளோட அக்காவும் இவளும் ட்வின் சிஸ்டர்ஸ். அதனால பாக்க 2 பேருமே அச்சசில் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. இந்த விஷயம் அந்த நாட்டோட அரசருக்கே தெரியாது. இவ்வளவு மாதிரியே இருக்கிற இவளோட அக்காவை கொண்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவளை பார்த்ததும் இவளையும் கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. இவங்களை யாரு கொன்னா, எதுக்காக கொன்னா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம அந்த கதைக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இப்படி தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துமே கூட கண்டிப்பா நான் ராணியாகி என் குடும்பத்தை அழிச்ச எல்லாரையும் பழி வாங்குவேன். அது இந்த நாட்டோட அரசராவே இருந்தாலும் சரின்னு அரண்மனைக்கு போக போற ஒரு சாதாரண பொண்ணோட ரிவெஞ்ச் ஸ்டோரியே தான். இல்ல ஒரு சாதாரண பொண்ணா இருந்து ராணியான ஒரு பொண்ணோட ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் குவீன் லவ் அண்ட் வார். சோ நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்ப வாங்க நம்ம இந்த டிராமாக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஊர்வலத்தை காட்டுறாங்க. இந்த ஊர்வலத்துல இந்த நாட்டோட அரசரும் அப்புறம் இந்த நாட்டுக்கு ராணியாக போற பொண்ணும், அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல நம்ம ஹீரோனோட அக்கா அந்த நாட்டோட ராணியாக வேண்டிய ஒரு பொண்ணுன்னு. சோ இப்ப இங்க இருக்கிறது நம்ம ஹீரோயின் இல்ல, நம்ம ஹீரோனோட அக்கா. அவங்க ராணியாகி இப்பதான் முதலா பேலஸ்க்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க போல. அதுக்காக தான் இந்த ஊர்வலமும் கூட. அரசரை பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கிற ராணிய பார்த்து அடிக்கடி திரும்பி சிரிச்சிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு சந்தோஷமா திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னா கூட வர பணியாள் நோட் பண்ணி, அரசரே இது பப்ளிக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப அரசர் ரொம்பவே விருப்பப்பட்டு ராணியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அதே நேரத்துல இந்த ஊர்வலத்தை சுத்திலும் ஏதோ ஒரு மர்ம கும்பல் துப்பாக்கியோட வராங்க. அவங்க இந்த ஊர்வலத்துல வர எல்லாரையும் சுடுறதுக்காக சுத்தி வளைக்கிற மாதிரி தெரியுது. இப்ப சரியா நேரம் பார்த்து அந்த ஊர்வலத்துல வர எல்லாரையும் சுட ஆரம்பிக்க அந்த துப்பாக்கி சூட்டுல நம்ம ராணி இறந்து போயிடுறாங்க. இதனால பல்லக்குல இருந்து கீழே விழுந்த நம்ம அரசரும் அப்படியே ராணியோட பேரை சொல்லிட்டு அவங்களை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப எதிரில வந்த ஒருத்தன் அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கிய வச்சு அரசரையும் தலையில சுடுறான். அதுல தலையில குண்டடி பட்டு மனுஷன் கீழே விழுந்தாலும் அப்பவும் யன்கின்னு நம்ம ராணியோட பேரை சொல்லிதான் கூப்பிட்டு இருக்காரு. இதுல இருந்தே அரசர் நம்ம ராணியை எவ்வளவு விரும்புறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சைட்ல நம்ம ஹீரோனோட என்ட்ரி. நம்ம ஹீரோயினும் அரண்மனைக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா ஒரு மத குருக்கு கீழே வேலை பாக்குறாங்க. அந்த மத குருக்கள்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லா அரண்மனையிலுமே இந்த மதம் சார்ந்த சடங்குகள் அப்புறம் யோசனைகள் எல்லாம் சொல்றதுக்கு மத குருன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோட்லடிக்கு கீழே தான் இப்ப நம்ம ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரைட், அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு சீக்கிரம் வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கிட்ட இருந்து தூது வருது. அது யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கா. வெளியில வேற அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால அப்படியே ஊரே பரபரப்பா இருக்கு. அதுக்கு நடுவுலதான் நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து வந்துட்டு இருக்கா. இப்ப நேரா அவனோட ஃப்ரெண்ட பாக்க அவனோட வீட்டுக்கு தான் வரா. அவளோட ஃப்ரெண்டும் இந்த மாதிரி அரசரையும் ராணியையும் ஏதோ ஒரு மர்ம கும்பல் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இத பத்தி இவங்க 2 பேரும் ஏன் சீக்கிரட்டா பேசிக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயினும் இவனும் ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஏஜென்சி அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சேல் பண்ற ஒரு ஏஜென்சி. அதாவது இவங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது தேவையான பர்சனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வித்துருவாங்க. இப்ப ஒரு துப்பாக்கி சூடு நடந்து அதுல அரசர் ராணி கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா, கண்டிப்பா அந்த துப்பாக்கி சூடு நடத்தின கும்பலுக்கு நிறைய துப்பாக்கி தேவைப்பட்டிருக்கும். நம்ம ஹீரோயினும் கூட கன்னெல்லாம் சப்ளை பண்ற ஒரு ஷாப்போட இன்ஃபர்மேஷனை ஒருத்தங்க கிட்ட வித்துருப்பாங்க. ஒருவேளை அவன் தான் அந்த ஆள்கிட்ட அந்த துப்பாக்கி எல்லாம் வாங்கி இது பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. அவ்வளவுதான், இது வரைக்கும் சேர்த்து வச்ச பேரு புகழ் மானம் மரியாதைன்னு எல்லாம் போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வேற ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இப்ப நடந்திருக்கிற இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல அந்த நாட்டோட அரசரோட உயிரும் ராணியோட உயிரும் போயிருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை இவங்கதான் வித்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஏஜென்சி மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் போயிடும். இதை நினைச்சு கவலைப்படுதான் இப்ப இந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு விட்டுருப்பான் போல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் இந்த கும்பல் இந்த மாதிரியான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதுல அரசரை ராணி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்ப இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா ராணி ஆகுறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. ரொம்பவே திறமையான ஒரு பொண்ணை தான் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டோட ராணி ஆக்குவாங்க.
இந்த மாதிரியான ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்ல கடைசியா அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருந்த ஒரு 3 பெண்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு அமைச்சரோட பொண்ணு, இன்னொரு பொண்ணு மந்திரியோட தங்கச்சி பொண்ணு, மூணாவதா இருந்த பொண்ணு ரொம்பவே சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனா கடைசியில அந்த சாதாரண பொண்ணு தான் அந்த நாட்டோட ராணியா தேர்ந்தெடுக்கப்பட்டா. ஒருவேளை இது மேல ஏற்பட்ட வெறுப்புனால கூட இந்த அமைச்சரோ இல்ல மந்திரியோ அவங்க தனிப்பட்ட கூலிப்படையை வச்சு அரசரையும் ராணியும் கொல்ல திட்டம் போட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படின்னு ஒரு பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க, நம்ம அரசரோட தலையில குண்டடி பட்டிருக்கும் இல்லையா, அதனால முதல்ல அரசரோட தலையில இருந்து அந்த புல்லட் எடுக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம அரசரோட பாட்டியான பேரரசி கிட்ட அதை கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ்னா அது இந்த புல்லட் மட்டும் தான். அப்படியே பக்கத்துல ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்கல்ல, இவங்கதான் நம்ம அரசரோட அம்மா. இப்ப அரசரும் ராணி இறந்து போயிட்டதுனால இவங்களுக்கு பண்ண வேண்டிய அந்த இறுதி சடங்கு பண்றதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லியும், கூடவே இவங்களோட ஆத்மா சாந்தி அடைறதுக்கு தேவையான அந்த பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்றதுக்காகவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரரசி கோட்லடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நேரத்துல ஒரு பணிப்பெண் வந்து அமைச்சரும் ஜெனரல் இன்ஸ்பெக்டரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேச காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன விஷயம்னு போய் பார்த்தா இப்ப அரசர் இறந்து போயிட்டாரு இல்லையா, அரசருக்கு அப்புறம் எந்த வாரிசும் கிடையாது, அதனால நம்ம வெளியில இருந்து ஒரு ஆளை நம்ம அரசரா தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயமா பேசதான் இந்த அமைச்சரும் ஜெனரல் இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம பேரரசிக்கு புரிஞ்சு போயிடுது, இத பத்தி நீங்க பேச வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ஆளையும் நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்க, கிராண்ட் பிரின்ஸ் சாங்கி அப்படிங்கிற ஒருத்தரோட பேரை சொல்லி அவரோட பேர் என்னதான் நாங்க அடுத்த அரசரா தேர்ந்தெடுத்திருக்கோம், கண்டிப்பா அவர் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அரசரா இருப்பாரு, ரொம்பவே திறமையானவர், அவரை தாண்டி இந்த நாட்டுக்கு அரசராகிற தகுதி வேற யாருக்கும் இல்ல, நீங்க ஓகேன்னு மட்டும் சொன்னா நானே போய் அவரை கூட்டு வரேன் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேச, ஏற்கனவே தன்னோட பேரன் இழந்த சோகத்துல இருக்கிற பேரரசியும் உங்க விருப்பம் போலவே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மந்திரி கும்பல்லாம் ஒன்னா சேர்ந்து அரசரும் ராணி இறந்து போன இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா இவங்களுக்குமே சரியா தெரியல யாருதான் உண்மையாவே இந்த அரசரே ராணி கொண்டு இருப்பான் அப்படிங்கிறது. அதனால அவனுங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த மந்திரியும் இப்ப யாரு அரசரை கொண்டா என்ன, நமக்கு இந்த ஆட்சி கலைஞ்சு புதிய ஆட்சி உருவாகணும், அதுதான் இப்ப அமைய போதில்ல, இப்ப புதுசா வரப்போற அரசரும் நமக்கு தெரிஞ்ச பையன் தான், அவன் இப்ப இறந்து போன இந்த அரசர் மாதிரி கிடையாது, ஒரு வாயில்லா போச்சு, அதனால நம்ம கைக்குள்ள போட்டுக்க ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. கூடவே ஒரு சாதாரண பொண்ணுக்கு போய் எப்படி இந்த ராணிங்கிற இடத்த கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புலையும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுல இருந்தே இந்த அமைச்சர் மந்திரிக்கெல்லாம் இந்த அரசரும் ராணி இறந்ததுல ரொம்பவே கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் இந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல இருந்த ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கும் அந்த கும்பலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நம்ம பேரரசியே இவனை விசாரிக்க வந்திருக்காங்க. உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் நாங்க பாலத்துக்கு கீழே சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிற சாதாரண பிச்சைக்காரங்க, ஒரு நாள் எங்களை தேடி வந்து ஒருத்தர் எங்களுக்கு சண்டை பயிற்சி அப்புறம் துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுத்து கூடவே எங்களுக்கு நல்ல சாப்பாடு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு, அவ்வளவுதான், எனக்கு மத்தபடி அவர் பேர் என்ன, அவர் யாரு, எங்க இருந்து வர்றாருன்னா எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகளை அவன் சொல்ல மறுக்க, கோபத்துல வாழை வச்சு அவனோட கையிலேயே அறுத்துறாங்க. இவனுக்கு வைத்தியர்கிட்ட கூட்டு போய் மருந்து போடுங்க, இந்த காயம் எப்ப ஆறுதோ அப்ப மறுபடியும் உன்னோட கையை நான் அறுப்பேன், இதே மாதிரி அவனுக்கு இப்படி தொடர்ந்து நடக்கும் போது அதுக்கு ஒரேடியா இந்த வாளால வெட்டுப்பட்டே சாகலாம் அப்படின்னு நினைக்கணும், அந்த அளவுக்கு நான் கொடுமைப்படுத்துங்க அப்படின்னு தன்னோட பேரன் இழந்த சோகத்திலையும் தன்னோட பேரனை கொண்டவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் கன் சப்ளை பண்ற மிஸ்டர் வாங் அப்படிங்கிற ஒருத்தரோட ஷாப்க்கு போய் அவங்களை மீட் பண்றாங்க. இவரோட ஷாப்போட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஹீரோயின் ஒருத்தட்ட வித்திருப்பாங்க, அதனால இவர்கிட்ட இப்ப ரீசெண்டா யாராவது உங்ககிட்ட நிறைய கன்ஸ் வாங்கிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட 5 கன் வாங்கிட்டு போனாரு, அவர் அந்த கன் ரொம்பவே ஃபாஸ்டாவும் யூஸ் பண்ண ஈஸியாவும் இருக்கணும்னு சொன்னாரு, ஆள் பார்க்க கொஞ்சம் வாட்ட சாட்டமா ஹைட்டா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அடையாளத்தெல்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் ஏற்கனவே இவர் சொல்ற மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் வருது. அதனால இந்த அரசர் ராணி இறந்து போன இந்த விஷயத்துல அவர் சம்மந்தப்பட்டிருந்தா அவர் உங்களால அடையாளம் கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவரும் என்னால கண்டிப்பா முடியும், ஏன்னா இந்த ஊர்லயே நான் மட்டும் தான் கண்ணை சப்ளை பண்றேன், அதனால அவங்க எந்த மாதிரியான புல்லட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சாலே அந்த புல்லட்டை வச்சு யார் என்கிட்ட இதை வாங்கிட்டு போனா அப்படிங்கிற டீடைல்ஸ என்னால கரெக்டா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு அப்ப அந்த புல்லட்டை வச்சு யார் இதை பண்ணா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒருவேளை அது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம தேவைப்படுற அதாவது பேரரசி மாதிரி பெரிய ஆளு கிட்ட வித்து செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி பயப்பட, நான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு நைட்டு அரசருக்கும் ராணிக்கும் இறுதி சடங்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. அதனால நான் அரண்மனைக்கு போயாகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப நேரா அரண்மனைக்கு வந்தவ அரசரோட பாடி இருக்கிற அந்த ஒரு அறைக்குள்ளதான் வரா. அங்க ஏற்கனவே அந்த அரசரோட பாடியை பாத்துக்க வேண்டிய பணியில இருக்கிற அந்த ஒரு பொண்ணை கிளப்பி விட்டுட்டு இவ என்ன பண்றா அப்படின்னா அரசோட பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரோட தலையில அடிபட்டு இருக்கு இல்லையா, அதுல புல்லட் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்க வரா. ஆனா இப்பவே அரசரோட கையெல்லாம் லைட்டா அசைற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே பக்கத்துல வந்து அரசரோட தலையில இருக்கிற அந்த புல்லட்டை பாக்குறதுக்காக அவரோட தலையை தூக்க இவ்வளவு நேரம் இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருந்த நம்ம அரசருக்கு உயிர் வந்துருது. அவ்வளவுதான். இத பார்த்ததும் இதனடா பம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க தலதறிக்க ஓடிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோயின் தலதறிக்க வெளில ஓடி வரத அந்த பக்கமா வந்துட்டு இருந்த ஜெனரல் இன்ஸ்பெக்டர் வேற பாத்துறாரு. அவர் இதை பார்த்ததும் அவர் ஒரு மாதிரி ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. அப்படியே சைட்ல பார்த்தா நம்ம அரசரும் வேற அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு சாதாரணமா வெளில வந்துட்டு இருக்காரு. வெளியில இருக்கிற எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வந்திருக்கிறது அரசரா இல்ல அரசரோட ஆவியானு புரியாமலேயே அவரோட கால்ல விழுந்து கும்பிட்டு இருக்கானுங்க. ஆனா பாவம் அடிபட்டதுல மனுஷனுக்கு நிக்க கூட தெம்புல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்படி ஒரு பக்கம் அரசர் விழுந்து கிடக்க, இன்னொரு பக்கம் அரசர் உயிரோட வந்த விஷயம் தெரியாம இந்த அமைச்சர் கும்பல் வேற புது அரசரை நாங்களே போய் கூட்டு வரோம்ட்டு ஒருத்த வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கானுங்க. கிராண்ட் பிரின்ஸ் சாங்கியோட பேரு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்லியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அது இவனே கிடையாது. பேருக்கு மட்டும் தான் கிராண்ட் பிரின்ஸ் ஒருத்தரோட பேரை சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு யாருனே தெரியாத ஒரு அப்பாவியை தான் அடுத்த அரசரா நியமிக்க போறானுங்க போல. இவனும் ஐயா நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நாங்க சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம், நீங்க தான் எங்களோட அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லி மரியாதை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம அரசர் உயிரோட வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அரசரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கண்ணை முழிச்சு பாக்க எந்திரிச்ச உடனே ராணி எங்க அவங்கள நான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ராணியோட பாடி இருக்கிற அந்த ரூமுக்கு தான் போறாரு. ராணி இப்படி இறந்து போய் கிடக்கிறத பார்த்து அவரால் தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துல கட்டி பிடிச்சு ஆள ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அரசர் உயிரோட வந்துட்டதுனால இந்த மந்திரி கும்பல் அப்புறம் ஜெனரல் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜெனரல் இன்ஸ்பெக்டர் மட்டும் நம்ம ஹீரோயின் வெளில ஓடி வந்ததை பாத்துருப்பாரு இல்லையா, அதனால இவருக்கு மட்டும் அதே ஞாபகமாவே இருக்கு. அதனால அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நேரா என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு மதகுருக்கு கீழே வேலை பாக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மதகுருவை சந்திச்சு அவங்க கிட்ட நம்ம ஹீரோனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த மதகுருவும் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் கிடையாது, அந்த பொண்ணை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீனவர் கடல்ல இருந்து காப்பாத்தி என்கிட்ட கூட்டு வந்தாரு. அந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மா அப்பா யாரு, நீ எங்க இருந்து வந்த அப்படிங்கறத விசாரிச்சு பாக்குறப்ப அவளுக்கு அதை பத்தி எந்த ஒரு ஞாபகமே இல்ல. அவளுக்கு தன்னோட குடும்பத்தை பத்தின நினைவுகள் எல்லாமே போயிடுச்சு. அதனாலயே எங்களால அவளோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. அன்னையில இருந்து நான் தான் அவளை வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மதகுருவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஜெனரல் இன்ஸ்பெக்டரும் அவ இப்ப எங்க போயிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த ஊர்ல அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு நண்பன் இருக்கான். அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ், கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா அந்த பையனோட வீட்டுக்கு தான் அவ போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட வீட்டோட அட்ரஸையும் கொடுத்துறாங்க. அப்படியே இங்க அரண்மனையில பார்த்தா இன்னும் அரசர் ராணியோட பாடிக்கு பக்கத்துலயே உட்காந்து ராணியை தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பேரரசியும் இப்ப பேரன் உயிரோட வந்துட்டான் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என் பேரனை ஆளாக்குனது யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசர்கிட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுப்பா, அவங்களோட முகத்தை நீ பாத்தியா, யாரு உன்ன சுட்டா அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அரசருக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்ல. அவர் வருத்தப்பட்டு சொல்ற ஒரே விஷயம், எனக்கு இதெல்லாம் ஒரு கனவா தான் தெரியுது, ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டு எந்திரிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அரசரால ராணி இறந்துட்டாங்க அப்படிங்கறத இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. இப்ப அப்படியே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்ப அரசர் இந்த பதவிக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இவருக்கு கல்யாண வயசே வந்துருச்சு. அதனால இப்ப இவருக்குன்னு ஒரு ராணியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசரோட பாட்டியும் அவரோட அம்மாவும் இந்த விஷயமா நம்ம அரசர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ராணியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸுக்கு நிறைய பொண்ணுங்க அப்ளை பண்ணுவாங்க. அதுல எந்த பொண்ணு ரொம்பவே திறமையா இருக்காங்களோ அவங்களதான் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டோட ராணி ஆக்குவாங்க. ஆனா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல அரசர் இருக்க கூடாது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து இவங்க தான் ராணி அப்படின்னு சொல்றப்பதான் அரசருக்கே அந்த ராணியை பார்க்க அனுமதி உண்டு. ஆனா நம்ம அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நீங்க ராணியை தேர்ந்தெடுக்கிறப்போ நானும் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் தானே இந்த ராணி கூட வாழ போறேன். அதனால அந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காளா, நம்ம நாட்டுக்கு வந்து ஏத்தவளா அப்படிங்கறத நானும் பாக்கணும். அதனால நானும் கண்டிப்பா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதை கேட்ட அரசரோட அம்மாக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது நம்மளோட விதிமுறைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா பேரரசிக்கு பேரன் சொல்றது ஒரு விதத்துல பார்த்தா நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதனால இவங்க அரசருக்கு அனுமதி கொடுக்க நம்ம அரசரும் ராணியை தேர்ந்தெடுக்கிற அந்த சபையில கலந்துக்கிறாரு. இப்ப முதல்ல ஒரு பொண்ணு வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. இவ யாரு அப்படின்னா அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரோட பொண்ணு போல. இப்ப அடுத்ததான் காங் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி காங் ஹீசுவோட பொண்ணுன்னு ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த பேரை கேட்டதுமே என்னன்னு தெரியல, அரசர் ரொம்பவே ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருந்த அவரு திடீர்னு எந்திரிச்சு போய் எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆக்சுவலா இந்த ஒரு பொண்ணுக்காக
அதுக்காக தான் இந்த சபையிலே கலந்துக்க அவர் அவங்களோட அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. அப்படி யாருதான் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கதான். பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வெளில வந்துட்டு கூட ரொம்பவே சந்தோஷமா இவரோட பணியாளர்கள் கிட்ட எல்லாம் நான் இதுக்கான சம்மதம் வாங்கிட்டேன், கண்டிப்பா அந்த ப்ராசஸ்ல அவளும் கலந்துக்குவா அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பணியாளர்களுக்கு எல்லாம் இந்த கதை ஏற்கனவே தெரியும் போல. அதனால அவங்களும் என்ன அரசரே உங்க சின்ன வயசு இல்லவா, அந்த பொண்ணோட பேர் கூட உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இதுல கலந்துக்கிட்டாலும் கூட அவ யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அரசரையே நல்லா கலாச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதான் நம்ம அரசர் என்ன சொல்லிருப்பாருன்னா, எனக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியாதுதான், ஆனா அவ என்கிட்ட அவட அப்பா பேரை ஒரு முறை சொல்லியிருக்கா, காங் காங் ஹீசு. அதனால காங்கோட ஃபேமிலில இருந்து ஏதாவது ஒரு பொண்ணு வந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா அது அந்த பொண்ணா தான் இருக்கணும், நான் அவளுக்காக எப்பவுமே காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்படி பார்த்தா இப்ப வந்திருக்கிற நம்ம ஹீரோனோட அக்கா தானே இந்த பொண்ணு, அதனாலதான் நம்ம அரசர் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம். இப்ப இந்த சபையில இருந்து வெளில வந்த நம்ம ஹீரோனோட அக்கா, அதாவது இவங்க நேம் வந்து யொன்கி, சோ யொன்கின்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம். யொன்கியும் அவங்க பணியாள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நமக்கு இந்த அரண்மனை எல்லாம் செட் ஆகாது போல, அது மட்டும் இல்லாம இந்த அரசரை பார்த்தா கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது, அதனால எனக்கு என்ன இதுல பெருசா விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் கவனிச்சா இவளோட ஜுவல் ஒண்ணு காணாம போயிருச்சு, கண்டிப்பா அது அங்கதான் நான் விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுக்க போக அங்க ஏற்கனவே நம்ம அரசர் இவளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவளை பார்த்ததுமே அரசர் கிட்ட வந்து முதல் கேள்வியாவே உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா யொன்கிக்கு அரசரதுக்கு முன்னாடி சந்திச்ச மாதிரி எந்த ஒரு ஞாபகமும் இல்ல, அதனால என்ன மன்னிச்சிருங்க அரசரே, நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அரசரும் இது எதுவும் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா சின்ன வயசுல பார்த்ததில்ல, அதனால ஒருவேளை மறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவருக்குதான் இவரோட பேர் என்ன இன்னும் தெரியாது இல்லையா, அதனால நான் ஏற்கனவே உன்னோட பேரை ஒரு முறை கேட்டிருக்கேன், ஆனா நீ என்கிட்ட அப்ப சொல்லல, இப்பவாது சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க என்னோட பேர் யொன்கி அரசரே அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம ஹீரோனோட அக்கா இவரோட பேரே சொல்றா. இதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசர் போய் அடிக்கடி யொன்கியை பார்த்து பேச ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியாதனமா வெளியில எல்லாம் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பக்கம் லவ் ஸ்டார்ட் ஆகி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு யொன்கியோட அப்பா இருக்காரு இல்லையா, அதாவது இவர் தான் நம்ம ஹீரோனோட அப்பாவும் கூட, இவரு நம்ம அரசரை பார்த்து பேச வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல இவங்க ஒரு சாதாரண குடும்பம், அதனால என்னோட பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நானும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், எங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதியும் இல்ல, அப்படி இருக்கிறப்போ நீங்க என்னோட பொண்ணை நேசிக்கிறதும் அவளை கல்யாணம் பண்ணி இது நாட்டோட ராணியாக்கணும்னு நினைக்கிறதும் எந்த விதத்துல பார்த்தாலும் இது எங்க தகுதிக்கு மிஞ்சின ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை உங்க குடும்பத்தை இழந்தது போதும், அதுதான் என் வாழ்க்கையிலே நான் சந்திச்ச ரொம்ப பெரிய தோல்வியும் கூட, உங்களை நான் மறுபடியும் இழக்க விரும்பல, அதுக்காக தான் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கே உங்களை வர சொன்னேன். நான் பணம் காசுன்னு அதுக்கு ஆசைப்படுற அரசனோ இல்லனா ஆடம்பரத்தை பார்த்து மயங்குற அரசனும் கிடையாது, ஒரு அரசனா இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சாதாரண ஏழைகளோட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் லட்சியமா வச்சு அவங்களுக்காக என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் பாடுபட தயாரா இருக்கேன். அந்த வகையில பார்த்தா உங்க பொண்ணுதான் இந்த நாட்டோட ராணி ஆகுறதுக்கு முழு தகுதியும் பெற்றவ, என்னோட இந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன், என்னோட இந்த லட்சியத்துல நீங்களும் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இந்த இடத்துல நம்ம யோன்கியோட அப்பாக்கு அரசர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதே நேரத்துல வெளில பார்த்தா நம்ம அரசர் கூட பேசுறதுக்காக அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்திருப்பாரு. ஆனா ஏற்கனவே உள்ள யோன்கியோட அப்பா அரசர் கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால இவரை வெளியவே காக்க வச்சிருப்பாங்க. அப்பதான் உள்ளார யார்கிட்ட அப்படி அரசர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க இந்த புதுசா வந்த யோன்கி அப்படிங்கிற அந்த பொண்ணோட அப்பா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிய வந்ததும் இந்த இடத்துல இவரோட முகம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. அதாவது ஏதோ இவர் இருக்க வேண்டிய இடத்த நம்ம யோன்கியோட அப்பா பிடிச்ச மாதிரி யோன்கியோட அப்பா மேல ஒரு வெறுப்பு வருது. இப்ப அப்படியே நைட்டு பார்த்தா நம்ம யோன்கி இருக்கா இல்லையா, அவளோட ஒரு ஜுவல்ல தொலைச்சிருப்பால, அத பத்தி ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஜுவல்ல வந்து யொன்பு அப்படிங்கிற இவளோட தங்கச்சியோட ஞாபகமா அவ கூடவே வச்சிருந்ததா அவ சொல்லிட்டு இருக்கா. அதனால அந்த ஜுவல்ல தொலைச்சது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு யொன்கியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, உன்னோட தங்கச்சி யன்பு தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது வரைக்கும் அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, உயிரோட இருக்காளா இல்லையா அப்படிங்கிற எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவ இதுக்கு மேல திரும்பி வராம கூட போலாம். அதனால இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காம இத பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு ராணி ஆகிற இந்த தேர்வுக்கு நல்லா உன்னை தயார்படுத்திக்கோ. உன்னோட உடம்பு முடியாத அம்மாவும் இதுதான் விரும்புறா, அவளுக்காகவாது நீ இந்த நாட்டோட ராணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம யோன்கியே இதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா ராணியை தேர்ந்தெடுக்க போற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வருது. அப்ப ஒரு 3 பொண்ணுங்க லாஸ்டா இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம அமைச்சரோட பொண்ணு, இன்னொன்னு மந்திரியோட தங்கச்சி பொண்ணு. சோ இந்த மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 பொண்ணுங்களுக்கு மத்தியில தான் நம்ம யோன்கியும் கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் வந்திருக்கா. ஒரு பக்கம் இந்த மந்திரியும் அமைச்சரும் இவங்க 2 பேர்த்துல யாரும் ஒரு பொண்ணு தான் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருக்க. எதிர்பாராத விதமா இந்த 2 பொண்ணுங்களுமே செலக்ட் ஆகாம வெளில வந்துடுறாங்க. அப்ப இந்த 2 பொண்ணுங்களுமே இல்ல அப்படின்னா
அந்த சாதாரண பொண்ணு தான் அந்த நாட்டோட ராணியாக போறாளா அப்படின்னு இந்த இடத்துல இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே ஷாக்கா தான் இருக்கு. நம்ம யோன்கே தான் ராணியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம அரசருக்கும் தெரிய வருது. அவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் தான் அபிஷேலா நம்ம யோன்கிய ராணியா அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அந்த கல்யாண ஏற்பாடு அப்புறம் அந்த ஊர்வலம் இதெல்லாம் தயாரா இருக்கும். அப்படி அந்த ஊர்வலத்துல போயிட்டு இருக்கிறப்பதான் எதிர்பாராத விதமா ஒரு மர்மமான கும்பலால துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த இடத்துல நம்ம ராணி இறந்து போயிருப்பாங்க. இப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா இந்த அமைச்சரோட கும்பல் எல்லாம் புது அரசரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இங்க அரண்மனையில பார்த்தா நம்ம அரசர் இறந்து போயிட்டுதான் நினைச்சு துக்க மனசருக்கு ஏற்றி வச்சிருந்த கொடியெல்லாம் இப்ப பேரரசி இறக்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் ஒரு புது அரசரை கொண்டு வரதை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்க. வெளியில புது அரசர்னு சொல்லி ஒருத்தனை கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அவன் இப்பதான் முதல் முறையா அந்த அரசரெல்லாம் பாக்குறான் போல. என்னோட வாழ்க்கையில இப்பதான் அரசரை நேருக்கு நேர் பாக்குறேன். என்ன அரசர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அரசர் உயிரோட இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா புது அரசரை கூட்டு வரேன்னு போயிட்டு இருந்த இந்த அமைச்சருக்கும் இப்ப அரசர் உயிரோட வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேரரசி கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேரரசி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப புது அரசர்னு சொல்லி ஒருத்தர் கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அவரை நம்ம இன்னும் அபிஷியலா அரசரா அறிவிக்கல. அதே சமயம் நம்ம அரசரோட உடல்நிலையே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அதுல இருந்து அவர் முழுசா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் புது அரசரா கூட்டு வந்திருக்கிற அந்த பையன் அரண்மனைக்கு வெளியிலேயே தங்கட்டும். இப்போதைக்கு நம்ம இதை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே அரசர் இப்ப இறந்த உயிரோட வந்ததுனால ஊருக்குள்ள பல வதந்திகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கே இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் எதனால நடந்துச்சு, எப்படி ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் இப்படி உயிரோட வர முடியும், இந்த மாதிரி பல கேள்வி போயிட்டு இருக்க. இந்த குழப்பத்தெல்லாம் சரி பண்ணி ஒரு நார்மலான நிலைமைக்கு மறுபடியும் நம்ம அரண்மனையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனைய இந்த அமைச்சர் கிட்ட கேட்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, இந்த ராணியை நம்ம சூஸ் பண்ணதுல இருந்துதான். அதோட இந்த கல்யாணமே ஒரு சபிக்கப்பட்ட கல்யாணம். இதனாலதான் இந்த அரண்மனைக்குள்ளயும் இந்த நாட்டுக்குள்ளயும் இவ்வளவு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேரரசி அப்ப நான் இதுக்காக ராணியோட குடும்பத்தை தண்டிக்கணும்னு விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. அதுக்கு இந்த அமைச்சரும் ரொம்பவே வில்லத்தனமா இதுதான் உங்களோட முடிவு அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட இந்த அம்மாவும் அதை சம்மதிச்சு அதுக்கான உத்தரவு கொடுக்க போற மாதிரி தான் தெரியுது. அப்படியே கட் பண்ணி பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. அவன் நம்ம அரசரை பார்த்த பயத்துல பார்த்ததெல்லாம் உண்மையா இல்லனா அதெல்லாம் வெறும் கனவா அப்படின்ட்டு இவளோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டி அப்படியே வேக வேகமா வெளில வந்தா இந்த ஜெனரல் இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்ச ஆளுங்க இவளை அப்படியே கடத்தி இவரோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நம்ம எதுக்கு கடத்திருக்காங்க அப்படின்னு இவளுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் இவர் தான் நீ பாக்க அப்படியே உன்னோட அக்கா மாதிரியே இருக்க, அதே முகம், எதுக்கும் பயப்படாத, நான் உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான். உன்னோட அப்பா பாக்கணும்னு எனக்கு ஆசை இல்லையா, எனக்கு உங்க அப்பா இருக்கிற இடம் தெரியும், அதனால காலைல விடிஞ்சதுமே முத வேலையா உங்க அப்பா பார்க்க கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காலையில என்ன நடக்குது அப்படின்னா பேரரசி அப்புறம் அரசரோட உத்தரவின் பேர்ல நீங்க பொய்யான தகவலை கொடுத்து இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்காகவும் இதை ஒரு தேச குற்றமாவும் கருதி அரசர் உங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த வீரர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இவருக்கு இதை நம்ப முடியல. உண்மையாவே இது அரசர் தான் பண்ண சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு முறை கேக்குறாரு. அதுக்கு அவனுங்களும் ஆமா இது அரசரோட உத்தரவு தான் அப்படின்னு அவரை கைது பண்ணி அப்படி தெருவில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரியா அந்த நேரமா பார்த்து ஜெனரல் இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோயினை அவரோட அப்பாவை பார்க்க கூட்டு வந்துட்டு இருக்க. இப்படி வீரர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட அப்பாவை அப்படி கைது பண்ணி கூட்டிட்டு போறத பாத்துடுறா. அதே நேரம் இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவரோட அப்பாவை பார்த்ததுமே அந்த பழைய சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துட்டு போகுது. இப்ப இவர் தான் நம்மளோட அப்பா அப்படிங்கிற ஞாபகம் வந்துருது. நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா தன்னோட அப்பாவை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறா. ஆனா அவர்கிட்ட பேசக்கூட முடியல. இங்க என்ன நடக்குது, எதுக்காக தன்னோட அப்பாவை கைது பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறது கூட தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஜெனரல் இன்ஸ்பெக்டர் தான் இப்ப இதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுறதுக்கு நேரம் இல்ல. உன்னோட அப்பா அம்மாவால உன்னோட அக்காவோட உடம்பு கூட அந்த அரச குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி முறைப்படி புதைக்க கூட முடியாத ஒரு பாவியா இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ராணியுமே ஒரு சபிக்கப்பட்டவளாம். அதனால அவளோட உடம்பு கூட யாரும் தொடக்கூடாது, இந்த ஊரோட ஒதுக்குப்புறத்துல போயிட்டு இந்த பாடி அப்படியே தூக்கி வீசிருங்க அப்படின்னு நம்ம பேரரசி உத்தரவு போட்டிருக்காங்க போல. அதனால இந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ராணியோட உடம்ப ஏதோ குப்பை தூக்கி வீச போற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கானுங்க. இத அரசர் பார்த்ததும் என் ராணியோட உடம்ப எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தடுக்க பாக்குறாரு. ஆனா மனுஷன் என்னதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவராலே எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் நான் பண்றது இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களோட நலத்துக்காகவும் தான், இவ ஒரு சபிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி கடைசியில ராணியோட உடம்ப ஏதோ ஒரு குப்பையை வீசுற மாதிரி வீசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவளோட அக்காவோட உடம்ப பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. சின்ன வயசுல அக்கா கூட சேர்ந்து விளையாண்ட ஞாபகம், அவ கூட இருந்த ஞாபகம் அப்படின்னு எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.